இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தனில் நிழலவரே, எந்தன் இயேசு நல்லவரே. கோடும் வெயில் தனில் நிழலவரே, எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்ல. ஒருபோதும் கைவிடாரே, ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒருபோதும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒருபோதும் எந்தன் இயேசு உண்மை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒருபோதும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட். ஒருபோது கைவிடாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42 முதல் 45 வரலான வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆஹா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான்.
நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், எங்கள் நடுவில் அசைவாடுகிறவர் நீர். இன்றைக்கு நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்க்கையிலே பலவந்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரை நீர் தொடுங்க. ஸ்தோத்திரம். இருதய பலகையில் எழுதப்படட்டும். வசனம் கேட்க தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும். பரிசுத்த ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயங்களும் இன்றைக்கு உடைய வசனத்தினாலே விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஐயா, தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில கர்த்தரா அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் ஒரு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தினை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, ஊக்கமான ஜெபமும் உள்ளங்கை அளவு மேகமும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் அரசாளும் பொழுது முற்றிலுமாக ஆண்டவரை விட்டு அவங்க தூரம் போயிட்டாங்க. தேசத்தில் பெரிய பஞ்சம், 3.5 ஆண்டுகள் துளியும் மழை இல்லாத ஒரு நாட்கள். தேவ ஜனங்களை தம்மிடத்தில் திருப்பும்படி தேவன் சித்தம் கொண்டார். அது ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புகிறாரு. இப்போ தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொண்டு அந்த கேடுகட்ட ஆகாப் என்கிற ராஜாவின் இடத்திலே தம்முடைய வார்த்தையை சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தில் கர்த்தர் உண்மையான தேவனா பாகால் உண்மையான தேவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டியே நடக்குது. வானத்திலிருந்து அக்னியை இறக்குகிற தெய்வமே மெய்யான தெய்வம். போட்டி. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசின் வார்த்தையின்படியே ஜபத்தின்படியே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னி இறங்கி வர பண்ணார். அங்கே ஜனங்களெல்லாம் தேவனிடத்தில் திரும்பினார்கள். அதை தொடர்ந்து அக்னி இறங்கியாச்சு. இப்போ வானத்திலிருந்து மழையும் இறங்கணும். இந்த மழை இறங்குறதற்காக எலியா போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சு தேவன் சொன்ன அந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறினதை இந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தை அப்படி வாசித்து முடிச்சிருங்க. நான் சொன்னதை யாருன்னா அப்படி செய்கிறீங்களா இல்லை நான் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன்னா? நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் படுக்கிற முடியும் கண்டிப்பாக அதை வாசிச்சிடறேன் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறுபடியும் எல்லாரும் அதுக்கு நேரம் திரும்புவோம். இதுதான் இந்த சம்பவம். இதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது இந்த எலியா பெரிய வானத்திலிருந்து குதிச்சவன் அப்படின்லாம் எழுதலை. அவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போல உணர்வு உள்ளவன், நம்மளை மாதிரி புலம்பி தீர்த்தவன். போது ஆண்டவரே, நீ தயவுசெய்து என்னை எடுத்துக்கும். எத்தனை பேர் யாருன்னா சொல்லியிருக்கிறீங்களா? என்னைக்கே சொல்லியிருந்த பரவாயில்ல, இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், பவுல் சொல்கிறது போல், நான் முன்பு அறியாமல் செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். அறியாமல் செஞ்சோம், கர்த்தர் அதை மன்னிப்பாராக. அந்த வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசு நாமத்தினாலே. இன்னைக்கு நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். ஆண்டவரை அப்படி பிடிக்க வேண்டிய விதத்தில் ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தும்படி ஆவியானவர் இந்த இடத்துல அதை எழுதுகிறாரு. மாத்திரமல்ல, இதை அங்கீகரிக்கும்படி யாக்கோபும் தன்னுடைய நிருபத்தில் அதை தான் வாசித்தோம். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் இந்த எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்யும்படிக்கு எதுக்கு எடுத்தாலும் ஜபந்தான். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஜபம் என்கிற ஒன்று தான் கொஞ்சம் புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. எல்லா கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 10 அதிகாரத்தை இன்னைக்கு வாசிச்சேங்க, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன். ஆனால் ஜபம் என்கிற ஒன்று ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் துடிப்பு, அது கிறிஸ்தவ ஜீவித்தினுடைய சட்டம். இது என்றைக்கு மறைகிறதோ, என்றைக்கு தணிகிறதோ, அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சூனியமாக தொடங்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கு ஜபம் என்கிற ஒன்று குறைகிறதோ, அன்றைக்கு சகல விதமான
முட்செடிகளும் காஞ்சோரிகளும் தானா முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜெபம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை வேதம் முழுவதுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து வலியுறுத்திக்கிட்டே வர்றார். எங்கேயும் போக முடியாதுங்க. கடைசியில் நான் அப்படியே முட்டுச்சந்தில் நிற்கிறேன், ஒரு இடம் இருக்கு, தேவனுடைய பாதம் இருக்கு. அங்கே போய் அவரிடத்துல எல்லாவற்றையும் நாம் சொல்வதற்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் அடையும்படி தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே நெருங்கி சேர கடவோம். நாம் நெருங்கி சேர கடவோம். நமக்கு கிருபை கிடைக்குது, நமக்கு உதவி செய்கிற அந்த ஒத்தாசை செய்கிற அந்த கரை நமக்கு இருக்குது. அதனால தைரியமாக நீ எப்பனாலும் வரலாம். பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் வரணும்னு சட்டம். அவன் பயந்து நடுங்கிக்கிட்டு போனான், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினபடியினாலே நீ எந்த நேரமும் என்னுடைய கிருபாசன தண்டையிலே நெருங்கலாம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக எல்லாரும் கரங்குறுத்தி சத்தமுறையிலே சொல்லுவோமா? முதலாவது குறிப்பு, இடறி போன இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்ன? கவனிங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்மை அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே வெளிப்படுத்தி காண்பித்திருந்தார், மற்ற ஜாதிகளுக்கு அல்ல. அதனால தான் ரட்சிப்பு பெருசு. இங்கே யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இந்த சபையில உட்கார்ந்து இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவாராக. பேரளவிலே அல்ல, சபையில அங்கத்தினராக இருப்பதனாலே அல்ல. ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட விதத்திலே அவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற எல்லா பகைச்சுவரும் தகர்க்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாகிற அந்த நிச்சயத்தை சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும், பெரியவங்க பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த கிருபையிலே தந்தருள்வாராக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்மை தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தும் அவ்வப்போது அவரை விட்டு பின்வாங்கி போய்கிட்டே இருந்தாங்க. துக்கம் அதுதான். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எதுக்கு மீட்டார்? உங்களை என்னைக்கு எதுக்கு ரட்சித்தார்? இந்த வசனங்களை நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்துட்டார். எதுக்கு? வாப்பா சபைக்குள்ள உட்காரு, ஜெபம் பண்ணு, ஏதோ வாங்கிட்டு போ, அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அது ஒன்னதான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் சபைக்கு போறோம், எதற்கு ஜெபிக்கிறோம்? ஒரு ஊழியக்காரர் இருந்தாருன்னு உடனே போய் தலையை கொடுத்துக்கிறோம், அல்லது ஊழியர் இடத்துல ஜெபிக்கிறோம். ஏன்? தேவன் எதையாயிலும் எனக்கு தரணும், எனக்கு தேவையான ஒன்றை தேவன் எடுத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் தேவன் எதற்கு உங்களை என்ன ரட்சித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தில், லெவிட்டிகஸ் சாப்டர் 11 verse 45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர். கவனிங்க, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. ஆண்டவர் எதுக்கு ரட்சித்தாரு? வா இப்படி வாப்பா, எல்லா கட்சியிலையும் கட்சிக்கு ஆள் சேர்ப்பு நடக்கிறது போல வா, எனக்கும் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறேன்லாம் இயேசு சேர்க்கல. வேதம் சொல்லுகிறது, உன்னை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டார். எதற்கு மீட்டார்? நான் உனக்கு தேவனா இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. இப்போ அதே வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. லேவியராகமம் 25:38 வாசிக்கலாம், 26:45 வாசிக்கலாம், என்னாகமம் 15வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கலாம். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினேன். எதற்கு உங்களை வர பண்ணினேன் அப்படின்னா, நான் உனக்கு தேவனா இருக்கணும், நான் உனக்கு தேவனா இருக்கணும். என் ஆளுக உனக்கு வேணும், நீ சேவிக்கிறது என்னதான் சேவிக்கணும். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில தடுமாற்றம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டாமல் இருக்கிறபடினாலதான். கர்த்தர் சொன்னார், உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன், நீ சும்மா அப்படிலாம் இஷ்டம் போல அலைய முடியாது, நானும் உன்னை இஷ்டம் போல விட்டுற முடியாது, நான் உனக்கு தேவனா இருக்கும்படி நான் உனக்கு தேவனா இருக்கணும். அப்படி ஆபிரகாமை முதல்ல கர்த்தர் அழைக்கிறார். இப்போ ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோடு உடன்படிக்கையும் பண்ணுகிறார், ஒரு பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? ஆதியாகமம் 17:7, ஜெனிசிஸ் 17:7, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும். எதுக்கு உடன்படிக்கை பண்ணாரா? ஆபிரகாமே வா, நம்ம ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? தேசத்தை உனக்கு தருவேன், தூக்கி போடு தூர, தேசத்தை உனக்கு தருவேன். இதே காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறது.
ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், இங்க பாரு ஆபிரகாமே, உடன்படிக்கை பண்ணணும், உனக்கும் உனக்கு பின் வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? இந்த உடன்படிக்கையில் கவனமா இரு. நான் உனக்கு தேவனா இருக்கணும். கேள்வி, தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறாரா? கவனிங்க, தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இத்தனை இடரல்? ஏன் ஒவ்வொரு முறையும் தடுமாற்றம்? தேவனுடைய நன்மையை ஏராளமாய் தாராளமாய் அனுபவித்துறாயிற்று. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கணும்? நான் அதனால தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிவிப்பு நேரத்தில் சொன்னேன், பெற்றோர் கவனிங்க, இந்த நல்ல கிறிஸ்டியன் வேல்யூ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி பாஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் எளிதிலே தேவனை விட்டு இடறி போவார்கள். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமிட்ட, இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படியே அள்ளி கொடுப்பார். எதனா கொடுக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், முதல்ல நான் உனக்கு தேவனா இருக்கணும், நான் உனக்கு தேவனா இருக்கணும், நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும், அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் தானா வரும். அவர் சொல்றாரு, உனக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் சந்ததிக்கு, அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறைக்கும் நான் இதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். இதுல தான் தேவ பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய கூட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. சரி, இப்ப நான் தேவனா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உனக்கு தேவனா இருக்கணும். அப்போ தேவனா இருக்கிறவர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்? ஏங்க, தேவனுடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, இங்க பாருப்பா, நான் உன்னை மீட்டுட்டேன், உன்னை மீட்டு கொண்டு வந்த பிறகு உன்னுடைய மொத்த ஆளுகையும் என் கையில இருக்கணும், என் கையில் நீ கொடுத்துடணும், நான் உனக்கு தேவனா இருக்கணும். அடுத்தது சொன்னாரு, நீ என்னை தேவனாக ஏற்று கொண்டிருப்பாய் ஆனால், அல்லது நான் உனக்கு தேவனா இருப்பேன்னா நீ என்னதான் சார்ந்து வாழணும். எவ்வளவு அழகா ஆண்டவர்களை நடத்தினார் பாருங்க. உதாரணத்திற்கு, எகிப்து தேசத்துல அவர்கள் தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கும் எகிப்துக்கு இருக்கிற ஒரே ஒரு முதுகெலும்பு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இருக்கிற முதுகெலும்பு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், நைல் நதி தான். நைல் நதியின் இருபுறமும் அவ்வளவு செழிப்பு, அவங்களுக்கு ஒன்றும் தண்ணிக்கு கஷ்டப்படவே இல்லை. எகிப்துல ரொம்ப சாதாரணமாக அவங்க தண்ணி கிடச்சிது, ரொம்ப ஈஸியாக வயலுக்கெல்லாம் நீர் பாய்ச்சினாங்களாம். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் உங்களுடைய தேவனாய் இருப்பாரே ஆனால், தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பாரே ஆனால், நீங்களும் நானும் அவரை மட்டும்தான் சார்ந்து வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார் முதல்ல. இல்லைங்க, நான் எதையோ ஒன்று சார்ந்து வாழ்றேன்னா இன்னும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வரல, அவர் நம்முடைய தேவன் இல்லை. நான் உங்களுக்கு வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, ரொம்ப தாராளமாக எளிதிலே தண்ணீர் புழக்கத்தை வைத்திருந்த எகிப்திலிருந்து இந்த கானானுக்குள்ள கொண்டு வந்தார். இந்த கானானுக்கு பேர் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான். அப்ப இங்க வேற மாதிரி தானே இருந்திருக்கணும். அங்க காலால தண்ணி பாய்ச்சினா, இங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி விரலை இப்படி தோண்டினாலே அவ்வளவு தண்ணி வரணுமே. தேவன் அந்த தேசத்துல கொண்டு வந்து வைக்கல. வாசிக்கலாம், உபாகமம் 11வது அதிகாரம், டியூட்டனமி சாப்டர் 11. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு இதுதான். உபாகமம் 11வது அதிகாரம் 10 இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் ஒரு தேசத்துல இவர்களை கொண்டு வந்து வச்சார். எந்த தேசத்திலிருந்து? எகிப்திலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எகிப்து எப்படிப்பட்ட தேசம்னு ஆண்டவர் சொல்றார். 10வது வசனம் தான் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அங்கே நீ விதைச்ச கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன்னுடைய, எப்படி நீர் பாய்ச்சின? எங்கள் ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வரப்பு கட்டியிருப்பாங்க. அங்கே போயிட்டு கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், வருவாங்க, அந்த வரப்பெல்லாம் காலால் எப்படி தட்டுருவாங்க. இந்த வரப்பை இப்படி தட்டி இந்த இடத்த வர்ற தண்ணியை அடைச்சிட்டு இந்த இடத்துல திறந்து விட்டுருவாங்க. காலால் செழிப்பாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ விட்டுட்டு வந்தல எகிப்து, கீரை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சது போல காலையிலே அசால்ட்டாக டீல் பண்ண. ஓ, தேவன் எங்களுக்கு தேவனா மாறிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்லணும், மூச்சு காத்துனாலேயே நீ தண்ணீர் பாய்ச்சிடலான்னு சொல்லலை, நீ ரட்சித்துட்ட உன்னை. இப்போ உன் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் அசால்ட்டாக காலால் நீர் பாய்ச்சிருன்றாலும் நீர் பாய்ச்சிக்காத,
உனக்கு அது முடியவே முடியாது. ஏங்க எகிப்தில் இருக்கிறவன் அவ்வளவு சாதாரண டீல் பண்ற பிரச்சனையை எனக்கு கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுட்டீர. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தேவனா இருக்கணும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ என்ன சார்ந்து வாழணும் பிரதர். இல்லை நான் எகிப்தில் கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுறது போல என் காலாலே டீல் பண்ணோன்னா, நீ டீல் பண்ணு. ஒரு நேரம் வரும் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும், சாரி இந்த வேர்டெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இருக்கு, தேவனே அதே கண்ணோட்டத்தில் தான் சொல்கிறார். இப்போ எந்த இடத்துல தெரியுமா கொண்டு வந்து நிறுத்தினாரு? எங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீ என் தேவனா இருக்கணும், எப்படி தெரியுமா கொண்டு வந்து நிறுத்துறாரு? வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அதுக்கு நீ இஷ்டம் போல காலில் கீரை தோட்டத்திற்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரிலாம் பாய்ச்ச முடியாது. இந்த தேசம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று அப்படி விட்டுற மாட்டேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பிரதர், ரட்சிக்கப்பட்டவங்க கவனிங்க, என்னைக்கோ ஒரு நாள் தேவன் உங்களை விசாரிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் கையை உயர்த்துற அலையில சொல்லுவோமா? 365 days, இல்லைனா 3 லீப் இயரில் 366, 24x7 அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் நான் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். தேவனாய் இருக்கிற என்ன ஒரு நாளும் புறம்ப தள்ளிராத. உனக்கு நான் எப்படி தெரியுமா ஒரு இடத்துல வந்து செக் வச்சிருக்கிறேன், நீ எதையும் ஈஸியாக டீல் பண்ணுறேன்னு சொல்லவே முடியாது. உன்னை கொண்டு வந்து நான் வச்சுட்டேன் ஒரு தேசத்தில். இந்த தேசத்தில் நான் உனக்கு தேவனாக இருந்து தான் தீரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் பாருங்க. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்கள் நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி இல்லை என்ன நீ ஒதுக்கிட்டேன்னா கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, முதுகெலும்பை உடைச்சிருவேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடுக்காமல் இருக்கும், வானத்தை அடைத்து போடுவார் சொல்லிட்டார். ஆண்டவரே, அவன்லாம் நல்லா ஈஸியாக இருக்கிறான் ஆண்டவர் லைஃபு. ஆண்டவர் சொல்லுவார், அவன் வேசிப்பில்லை. அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்படி தானே வசனம் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிளில் பாஸ்டர்னே போட்டிருக்கு. தேவன் நம்மை சிட்சியாது இருந்தால் நாம் வேசியின் பிள்ளைகளாக இருப்போம். பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டில் எழுதுறாருங்க, உங்களை என்ன ஆண்டவர் ரட்சித்துட்டாருன்னா, அவர் நம்முடைய தேவனாக இருப்பார்னா வாழ்க்கை முழுவதும் அவரை சார்ந்தே வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் ஈஸியாக காலில் தண்ணீர் பாய்ச்சுற தேசத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டு, இந்த பாரு நான் தந்தா தான் உனக்குன்ற நிலைமைக்கு நீ வந்துடணும். கஷ்டமாக இருக்குல்ல சில பேருக்கு? வார்த்தை அப்படி தான் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அங்கே பஞ்சன்ற பிரச்சனையே வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் போட பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி வாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 1 பேதுரு இதே காரியத்தை பேதுரு எழுதுறார். உங்களை என்னை ஆண்டவர் எதற்கு ரட்சித்தார்? எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினேன். எதற்கு? நான் உன்னுடைய தேவனாக இருக்கும்படி. 1 பேதுரு 1வது அதிகாரம். பேதுரு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 17 இருந்து. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு சபைகள்லாம் இந்த பிதாவையும் காண்பிக்க மாட்டேங்குது. உண்மைதானே? பேதுரு எழுதுறாரு, பிதா God is our father. பட் அந்த ஃபாதருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரதை மறந்துடவே கூடாது. அவர் சொல்கிறாரு,
நீங்கள் அவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக, நமக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். 21 ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? இப்ப இயேசு என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ராஜா. நோக்கம் என்ன தெரியுமா? 21வது வசனம் வாசிங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல இருக்கும்படி? யார் மேல இருக்கும்படி? தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ல இருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். எல்லாரும் கரங்குறுத்துற அலையில சொல்லுவோமா? அதனாலதான் நமக்கு எத்தனை வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாலும், எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும், நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேல் மாத்திரம் இருக்கும்படி. இன்னொருத்துல சொல்றதா இருந்தா, அவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கமே அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படி. அவர் நம்முடைய தேவனாய் இருப்பாரே ஆனால் நாம் கண்டிப்பாக அவரை மாத்திரமா சார்ந்து வாழ்வோம். இன்னைக்கு ஏன் தேவன் மேல சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை தேவன் அறியாமல் இருக்கிறபடினாலே, தேவன் அவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாய் இராதபடியினாலே, தேவனாய் இராதபடியினாலே எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் அப்படி சாதாரண நடக்குதுன்னு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யோபு 28வது அதிகாரம். இன்னைக்கு கிறிஸ்தவங்கெல்லாம் பாருங்க, தேவனை சார்ந்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது, தேவனை பற்றி கொள்வது கொஞ்சம் கஷ்டம் பிரதர். யோபு 28, 25, 26. நம்முடைய ஆண்டவர் யாரு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் காற்றுக்கு எத்தனை கிலோன்னு எடை போட்டார்? ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஏங்க இவர் தாங்க நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சென்னையில் கோடம்பாக்கத்தில், ஆஸ்திரேலியாவில் ஒரு பகுதியில், உத்தரப்பிரதேசத்தில் அல்லது குஜராத்தில் எத்தனை கிலோ காற்று வீசணும்னு காற்றுக்கு நிறைய நியமித்து வாசிக்கும் பொழுது அப்படி துள்ளி குதிக்கலாம் போல இருக்குது. நாராதிக்கிற என்னுடைய தகப்பன் அவ்வளோ பெரியவர். ஆமென். காற்றுக்கு நிறைய நியமித்து, தண்ணீருக்கு அதனுடைய அளவை பிரமாணித்து, மழைக்கு சென்னையை நோக்கி பெரிய மழை வந்து கொண்டு இருக்கிறதுன்னு மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது மழைக்கு திட்டம். இப்போ போட்டிருப்பார், இந்த பார் இத்தனை லிட்டர் மழை, இந்த இடத்துல கிளவுட் பஸ்ட்டு, அந்த இடத்துல டோட்டலாக ஒன்றும் நிற்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்க, வசனம் சொல்லுது. மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். நினைக்கிறேன் அது இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலாக போய் அவர் காலில் விழுந்துடலாம். ஆமாம், அரசாங்க முன்னேற்பாடுகளை செய்கிறது. முதல் முன்னேற்பாடு, எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் புயல் வருதுன்னா அதுக்கு ப்ரேயர் போடுவாங்க. ஆண்டவரே இந்த பக்கம் வர வேண்டாம், அப்படி ஆந்திரா பக்கம் அனுப்பும். அதுவும் அப்படி ஆந்திரா பக்கமே போயிட்டு இருக்கும் பாருங்க. மசூலிப்பட்டினம் மாதிரியே கரையை கடந்ததுன்னு செய்தியில் போடுவோம். அப்போலாம் பத்திரிக்கை மட்டும்தான். காலையில் எழுந்த உடனே அல்லது ரேடியோ கேட்போம், எங்க புயல் கரையை கடந்துட்டா எங்க அப்பா ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார். அப்போ ஆந்திராவில் இருக்கிற நிலைமை பார்த்தாரு கர்த்தர். இப்போ ஆந்திராவுக்கு போகிறதெல்லாம் நேர சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் தான் இருக்கிற மரம்லாம். சிரிக்கிறதுக்கு சொல்லலை, அவர் பிளான் வச்சுட்டு இருக்கிறார். இந்த தேவனைத்தான் சார்ந்து வாழும்படிச்சு நினைக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம தேவனை சார்ந்து வாழ்றது இல்லை, ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுட்டே இருப்பார். நாம சொல்லுவோம், பிரதர் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சார் பிரதர். ஆர் யூ டிபெண்டிங் ஆன் காட்? கேட்ட நீ ஆண்டவர் சார்ந்து வாழ்றியா? இல்லவே இல்லை. உன் ஜெபம் எப்படி இருக்கு? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறதெல்லாம் இல்லை பிரதர், கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வாயை கொஞ்சம் மூடு, வசனத்தை காட்டுறேன். சாரி நான் இப்படி பேசுறேன், ஏன்னா நேற்று வசனத்தை வாசிக்கும் பொழுதுலாம் எங்கேயோ இந்த ஜனங்கள்லாம் ஏமாறுறாங்களா ஆண்டவரே, அல்லது எங்கேயோ ஏமாற்றப்படுகிறோமே நாங்க. ஆண்டவர் ஜபத்துக்கெல்லாம் பதில கொடுக்குறாராம். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? சங்கீதம் 106:15. இடறி போன இஸ்ரவேலுடைய நிலைமை.
106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். சாட்சி சூப்பரா இருக்கா? சாட்சி சூப்பரா இருக்கா இல்லையா? சாட்சி சூப்பரா இருக்குது. என்ன பிரதர், கர்த்தர்ட்ட கேட்டேன் பிரதர், டான்னு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க பின்னால. அவர்களுடைய ஆத்துமாக்களிலோ, ஏன் தெரியுமா, இவர்கள் தேவனிடத்தில் தேவனை கேட்காமல் தேவன் கொடுப்பதையே கேட்டுட்டு இருந்தபடினாலே. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he gave them exactly what they asked for. அவங்க என்ன கேட்டாங்களோ எக்ஸாக்டா அதை கொடுத்தாராம். But along with it they got an empty heart. அவங்க கேட்டதை எக்ஸாக்டா கொடுத்துட்டாரு, ஆனா அவங்க இருதயம் அப்படி காலி டப்பாவா மாறிடுச்சு. எம்டி ஹார்ட். இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு ஏன் அந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தேவன் அந்த தேவன் என்னுடைய தேவனா இல்லை. இந்த தேவனை நான் சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நயான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் பாருங்க, நாகிங் தாங்க முடியாம தப்போ. ஆனால் இருதயம் ஏன் தெரியுமா எம்டி ஹார்ட்டாக மாறிச்சு? ஏன் ஆத்துமால இழைப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை சார்ந்து வாழாததுனால தான். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்கள் புஸ்தகத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 12 நியாயாதிபதிகள் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனோடு இருப்பாங்க, தேவன் அவர்களை மீட்பார். வேதம் சொல்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். அந்த 12 பேரில் ஒன்று தெபொராள், ஒரே ஒரு பெண் தான் அந்த இடத்துல. கர்த்தர் அவர்களை எழும்ப பண்ணினார். மறுபடியும் அவர்கள் கர்த்தரிட்டு விலகினார்கள். மறுபடியும் தேவன் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் சத்துருக்கள் கையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். மறுபடியும் கர்த்தர் ரட்சகனை எழுப்பினார். போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் என்னுடைய ப்ரையாரிட்டி நம்பர் 1 தேவன் மாறி இருப்பார். ஆனால் ஒரு நாள் இந்த இடல் வரப்போகிறதே இல்லை பாருங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் காரியங்கள்லாம் அடைக்கும் பொழுது நேராக போய் அவர்கிட்ட விழுந்துறது நல்லதாமே. இஸ்ரவேலில் இருக்க காரணம் என்ன? ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு விலகுவாங்க. அப்படியே ஆண்டவர் விட்டு விலகிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ட்ரிஃப்டிங்காகவே அப்படியே வீழ்ச்சி தெரியாமலே விலகி போயிட்டே இருக்கிறது. நம்ம இப்படி சறுக்குறோன்னு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த தவளையை கொண்டு போய் வெந்நில போட்டால் டக்குன்னு வெளியே போயிடும். அதே நல்ல சாதாரண பச்சை தண்ணியில் தவளை உள்ளே போட்டு நல்லா நீந்த விட்டுட்டு மெதுவாக சூடை ஏற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், அது தண்ணி சூடாதுன்னு தெரியாமல் அப்படியே வெதுப்பான தண்ணிக்கு பழகி 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 கடைசியில் உள்ளேயே செத்து போகும். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான் தெரியும்ல. ஃபஸ்ட்டு எதனா ஒன்று காட்டிட்டா உடனே டக்குன்னு வெளியே வந்துடும், உஷாராயிடுவோம். பிசாசு அப்படிலாம் சொல்ல, இன்னைக்கு என்ன கொஞ்சம் இதை கட் பண்ணு, நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஜெபம், இன்னைக்கு பைபிள் ரீடிங், இல்லை ஊழியம், இன்னைக்கு ஒரு நாள் கட் பண்ணு. அப்படி போக 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் சிலர் உண்டு, உலகம் என்னதான் சீர்கெட்டு போனாலும், அவன் நோவாவும் இருக்கட்டும், நோவாவுடைய நாட்களில் கர்த்தர் அப்படியே மனுஷனுடைய நிலைமையை பார்க்கிறாரு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு, அவனுடைய எண்ணம் நித்தமும் பொல்லாப்பானது. ஆனால் ஒருத்தனை மட்டும் பார்க்கிறாரு, அவன் அதில் உத்தமனா இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஏனோக்கனுடைய நாட்களிலே உலகமே ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒருத்தன் ஏனோக்கு, அவனுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய தேவனா இருக்கணும். உலகம் எந்த டைரக்ஷனில் போனாலும் அவன் மாத்திரம் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எப்படி ஐயோ உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ முடியும்? ஆண்டவர் கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போவார். இங்கே பார், ஏனோக்க பார். ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே நீதிமானா வாழ முடியும்? ஆஃபீஸில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதே. சில ஆஃபீஸ்லாம் இப்போ எல்லாரும் லஞ்சம் வாங்கும் பொழுது நம்ம லஞ்சம் வாங்கலன்னு வச்சுங்க, உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். பிழைக்க தெரியாதவன் ஒரே வார்த்தை சொல்லுவோம். என்ன தெரியுமா உலகம் சொல்லுவோம்? பைத்தியக்காரன், தேவனை சார்ந்து வாழ்கிற பைத்தியக்காரன். பிரதர், ஆண்டவர் கூப்பிடுவார், இந்த பாரு ஏனோக்க பாரு, அந்த நோவை பாரு. சீர்கெட்ட உலகத்தில் அவன் பேரை நான் எழுதி முன்மாதிரியை வைக்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தார்கள். அவர்களால் வாழ முடியுமே, ஆனால் உன்னால் வாழ முடியும்னு சொல்ல மாட்டார், நீ வாழ்ந்து தான் தீரணும்னு சொல்லுவார். கரம் கொடுத்துற அலையில சொல்லுவோமா? வாழ்ந்து தாங்க தீரணும், வாழ்ந்து தீரணும். தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிற நாட்கள் இன்னைக்கு. வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில்
அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். எல்லாம் பலிபீடம்லாம் இடிஞ்சு போச்சு. எதெல்லாம் தேவனுக்கு கொடுத்த காரியம் அங்கெல்லாம் சுற்றிலும் புல் முளைச்சி கிடக்குது. எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கணுமோ அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வறட்சி காணப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு நடக்கிற ஒரு கூட்டத்தின் தேவன் வச்சிருக்கு தான் செய்கிறாரு. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு உங்களேனே அப்படி தூரம் இழுத்துட்டு போயிடவே கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ரெண்டாவது, எழுப்புதலின் கருவியாக இருந்த எலியா. முதலாவது சொன்னேன் இடறி போன இஸ்ரவேல். ரெண்டாவது எழுப்புதலின் கருவியாக இருந்த எலியா. இந்த எலியா எப்படிப்பட்டவன்? நேற்று சில காரியங்கள் ரொம்ப நேரம் அப்படி தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் பாருங்க. இந்த எலியா எப்படிப்பட்டவன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த எலியா அவன் திஸ்பியன், கீலேயாத்தின் குடிகளில் சிட்டிசன் ஆஃப் கிலேயாத். ஆனால் அவனுடைய ஆரிஜின், அவன் பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ்பைட். கரெக்டா? அப்படி தானே போட்டிருக்கு. எலியா டைரெக்டாக ஆகாபனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரல. ஏன்னா இந்த கிலேயாத்ன்றது கொஞ்சம் பகுதியை தான் ஆகாப் அரசாண்டுட்டு வந்தான். கொஞ்சம் பகுதி. ஏன்னா கிலேயாத்தில் உள்ள ராமத்திற்கு யுத்தத்திற்கு போவோமான்னு கேட்டான் நான் கேட்கலையே ஆகாபு. ஆமாம், இப்போ அதில் போனால் நேரம் ஆயிரும். இப்போ இருக்கிறான். ஆனால் தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இஸ்ரவேலினுடைய சங்கதியெல்லாம் பார்க்கும் பொழுது, சமாரியாவில் நடக்கிறத பார்க்கும் பொழுது, ஆகாப் நடக்கிறத பார்க்கும் பொழுது, இவன் மாத்திரம் பாருங்க, ஊரோடு நம்மளால் ஒத்து வாழவே முடியாது பிரதர். ஊரோட ஒத்து போடும் பிரதர். எதுக்கு ஒத்து போடணுமோ அதுக்கு தான் ஒத்து போகணும். எதுக்கு தனியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்கணுமோ நம்ம நின்று தான் தீரணும். விசுவாசிக்கிறவங்க ரலையில சொல்லுங்க. இந்த எலியா என்பவன் பாருங்க தனியாக நின்றுட்டே இருந்தான். இன்னைக்கு நாம் ஆண்டவர் எலியாவுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களெல்லாம் நம்ம ருசிக்க நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இந்த எலியா என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது மறந்துடவே கூடாது. சொல்கிறது புரியுதா புரியலையா? நீங்கள் நானும் நமக்கு ஆசை. என்ன ஆசை இருக்குது? நமக்கும் எலியா போல நிற்கணும். 10 பேர் நிற்கும் பொழுது கூப்பிட்டுங்க, வா, நீ கும்பிட்ற தெய்வம் உண்மையான தெய்வமா, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவனா, வாரியா பார்க்கலாமா, போட்டி வச்சுக்கலாமா, எடுத்து வெட்டி வை, பலிய வை, வானத்திலிருந்து அக்னி இறக்குற தேவனே மெய்யான தேவன் சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நமக்கு ஆசை. ஆண்டவர் சொல்லாருங்க பாரு, இரு போட்டியை மாத்திரம் பார்க்காத, பின்னால் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. இந்த எலியா என்பவன் யார் தெரியுமா? அதனால தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், மொத்த உலகமும் ஒரு திசையை நோக்கி போகும் பொழுது இவன் மாத்திரம் தேவனை சார்ந்து, அவன் தன்னை ஆகாபுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அப்படித்தான் சொல்றான். இந்த பார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறவன். ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாதத்தில் உட்கார்றான். எவெல்லாம் அவருடைய பாதத்தில் உட்காருகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். எவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்களோ, இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, எவரெவரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய முடியும். நான் பின்னால் உங்களுக்கு விளக்கிறேன் பாருங்களேன். இந்த எலியா வேதம் சொல்லுகிறது, தனியா தன்னுடைய கையில தேவ பிள்ளைகள்ன்ற பட்டியலில் கூட தன்னை விட்டு கொடுக்கல. தேவ பிள்ளைகள் ஏராளம் பேர் இருக்குதான் செஞ்சாங்க. நான் எல்லாரும் பைபிள் அறிஞ்சிருக்கனால சொல்லிடுறேன். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை உனக்காக மீதியாக வச்சிருந்தா வைக்கலையா? 7000 பேர் இருந்தானா இல்லையா? இந்த 7000 பேர், இந்த 7000 பேரும் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும்னு நினைச்சவங்க, முழுவதும் தேவனை சார்ந்திருந்தார்களான்னு எனக்கு தெரியாது. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டத்தில் இருந்தவங்க. இந்த ஒபதியா என்கிற மனுஷன் வேதம் சொல்கிறது, கெபிக்கு 50 பேராக 50 தீர்க்கதரிசிகளாக 100 பேரை வச்சு பராமரிச்சேன்னு சொன்னா சொல்லலையா? இந்த 100 பேருக்கும் பேரு தீர்க்கதரிசிகள். ஆனால் அவர்கள் சாப்பிட்டது எங்கிருந்து தெரியுமா? ஆகாபனுடைய அரண்மனையிலிருந்து வந்தது. ஒபதியா எங்கிருந்து கொண்டு வந்தான்? ஆகாப் கொடுத்ததை தான் அவன் கொண்டு வந்தான். இப்போ தேவன் இந்த 100 தீர்க்கதரிசிகளை ஒபதியாவை கொண்டு பராமரிச்சார. அந்த 10ஓடு 1 11 எலியாவை தேவன் ஒப்பு கொடுக்கல. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. தேவனை சார்ந்து நான் வாழ போறேன்னு எந்த ஒரு மனுஷன் தீர்மானிக்கிறானோ அவனை கிறிஸ்தவன்ற கூட்டத்தில் கூட கர்த்தர் வச்சிருக்க மாட்டாரு. கிறிஸ்தவர்கள் என்கிற கூட்டத்திலும் அவனை தனியாக எடுத்து நிறுத்துவார். பிரதர், அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்களும் நானும் யார் தெரியுமா? பிரதர், தேவன் எங்களுக்கு அவர் தான் பிரதர் ஆராதிக்கிறோம், இயேசு ஆராதிக்கிறோம், இயேசு துதிக்கிறோம், இயேசுக்கு ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி, அந்த 7000 பேர் கிடையாது, இங்க இருந்த இந்த 100 பேருக்கு நடுவுலையும் கிடையாது.
உன்னை மாத்திரம் நான் பராமரிக்கிற விதமே வேற, உன்னை போஷிக்கிற விதம் வேற. ஆமென். ஆண்டவரே, இந்த 100 பேர் நாங்களும் கூட தீர்க்கதரிசிகள் தான் ஆண்டவரே, எங்களை ஏன் ஆண்டவரை கேரி தாத்தண்டையில் நீங்க கொண்டு போய் வைக்கல? ஆண்டவர் சொல்லுவாரு, உங்க எல்லாரையும் விட அவன் என்னை சார்ந்து வாழுகிறவன். நான் சொன்ன, ஆண்டவரே, அந்த 100 பேர் கூட்டத்தில் நான் இருந்துடவே கூடாது ஐயா, நான் எலியாவை போல எல்லாத்துக்கும் உங்களை சார்ந்து வாழ நீர் எனக்கு உதவி செய்யும். பிரதர் சிஸ்டர், மறந்துடாதீங்க, இன்னைக்கு உலகம் எப்படியோ எந்த போர்வையை போத்திக்குதோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்ப்பது, நீ என்னை மாத்திரம் சார்ந்து வாழ்வையானால் மற்ற 100 பேரும் இந்த சாட்சி சொல்ல முடியாது. அந்த 100 பேரும் நீங்க யாருங்க, நான் தீர்க்கதரிசி நம்பர் 1 சம் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட், நீ சாட்சி சொல்லியான்னா அவன் சொல்லுவான், நாங்கள் 100 பேர் இருந்தோம், எங்களை உபதியா பராமரித்தோம். நீ என்ன இப்படி சொல்லிக்கலாம் சாட்சி? எப்படி? எவன் பட்சிக்கிறவனோ பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பட்சணம் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுவார், இங்கே ஒருத்தன் இருக்கிறான் பாரு, தனியே அவனுக்கு ஆகாயத்தொட்டின்ற காகங்களை வச்சு நான் டெய்லி பராமரிச்சுட்டு இருக்கிறேன். வித்தியாசம் அதுதான், தெரியும்ல? எந்த மனுஷன் தேவனை சார்ந்து வாழுகிறானோ, இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு விரும்புகிறார். ஒரு சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அனுபவம் வேணும். இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆசீர்வாதமான வார்த்தை தான். ஆனால் இந்த எலியாவை யாக்கோபு இப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. இந்த எலியா எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்து தான் வாழ்ந்தான். அவன் சோர்ந்து போனான்னா சோர்ந்து தான் போனான். அதனால தான் யாக்கோபு எழுதும்போது எழுதுற, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அப்படி தானே? ஆமாம், அவன் புலம்ப தான் செஞ்சான். அவன் போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கலாம், அவனும் ஒரு மாதிரி தான் போனான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நீ கூட கவலைப்படாத, நீ கூட என்ன சார்ந்து வாழ முடியும், நீ புலம்புனா கூட பரவாயில்ல, உனக்கு நான் நிறைய நேரத்தில் நானும் உனக்கு நன்மை செய்வேன்னு கர்த்தர் நல்ல எக்ஸாம்பிளாக எழுதி வச்சிருக்கிறார். இப்போ யாக்கோபு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இதை எழுதுறதற்கு யாக்கோபு தான் ரொம்ப தகுதியான ஆள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஒட்டகம். என்ன பேர்? மிருகத்தின் பேரில் அழைக்கப்பட்ட ஒரே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா யாக்கோபு. ஏன் கேட்டிங்கன்னா, அவர் முழங்கால் போட்டு அப்படி முழங்காலே அப்படி ஒட்டகத்தினுடைய அந்த காய்ப்பு பிடிச்சிருக்கும் பாருங்க, அப்படி தான் இருக்குமா. இந்த யாக்கோபு கூட பாருங்களேன், தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஜபம் 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 ஜபம். வாசிக்கலாம், யாக்கோபு வாங்க பார்ப்போம். பைபிளில் எத்தனையோ பேர் ஜபிக்க தான் செஞ்சாங்க. மோசே ஜபிக்க தானே செஞ்சான், நல்ல ஜபிக்கிற மனுஷன். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு, அவன் ஜபிக்க தான் செஞ்சான். யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கத்தான் செஞ்சான். ஆனால் பாருங்க, யாக்கோபு யாரை கொண்டு போய் ஜபத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னு, யாரை கொண்டு போய் ஜபத்துக்கு எழுதி வச்சிருக்காரு? ஏன்னா இவரோட தான் நம்ம லிஸ்ட்டில் வர்றவர். வாங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் ஜபந்தான் அவருக்கு ஃபுல்லாக. 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்க, எல்லாத்துக்கும் ஜபந்தான், எல்லாத்துக்கும் ஜபம். அது படிப்பானாலும் ஜபம். சரியா? வாசிங்க. உங்களை ஒரு ஞானத்தில் குறைவெல்லாம் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்போ உனக்கு கொடுக்கப்படும். அப்படி 4வது அதிகாரம் வாங்க. நான் 2வது வசனம் பாருங்க. நீங்கள் இச்சித்தும் கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை எல்லாம் எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கிற. நீ சண்டையும் யுத்தியம் பண்ணியும் நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு சித்திக்கிறது இல்லை. அப்படி பின்னால் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசிகள் நடுவில் துன்பப்படுறவன் இருக்கிறானா இல்லையா? அன்னைக்கும் இருந்தான், இன்னைக்கும் இருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பாதை அது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிரதர் எப்போவுமே A320 ஃப்ளைட்லேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. நான் சொல்லலை, யாக்கோபு சொல்கிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணு. இதை சொன்னால் சில பேர் கோவம் வந்துடும். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலான்னு கேட்டால் என்ன ஜெபம்னு சொல்லிட்டே இருக்கிறார். யாக்கோபு சொல்கிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சியாக இருந்தால் பீச்சுக்கு போக கடவன், அல்லது ஷாப்பிங் மால் போக கடவன். அங்கேயும் சர்க்கிள் விட்டு ஒரு வெளியே விடவே இல்லை பாருங்க. நீ துன்பப்படுற பாட்டிங்களாம் முன்னால் வாங்க, போய் ஜெபம் பண்ணு. சந்தோஷமா இருந்தாலும் அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறியா, இங்கே வா. என்ன பண்ணலாம்? நீங்களும் அந்த பக்கம் போய் உட்காருங்க, எல்லாரும் உட்காந்து பாடுங்க, கையில் பாட்டு புக் எடுத்து
சரி, வியாதிப்பட்டால் என்ன பண்ணது? வேதம் சொல்கிறது, சபை மூப்பரை வரவழைக்க கடவன், அவர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அங்கேயும் ஜெபம். பிள்ளை சரியா படிக்கல, ஜெபம். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, ஜெபம் 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 ஜெபம். இன்னைக்கு இது ஒன்றை மட்டும் நாம விட்டுட்டு அதை பண்றேன். நமக்கு பாருங்க, அங்க எழுப்புதல் கூட்டம் நடக்குது பிரதர், விஜிபி கிரவுண்டில் நடக்குது பிரதர், நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடக்குது பிரதர். எங்க போறீங்க? நாங்கள் ஜபத்துக்கு போறோம். காலையில் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணீங்க? அதுதான் அங்கே போறோமே. சாயங்காலம் 6 மணி ஆனால் டிவியை போட்டுட்டு வாங்க உட்கார்றேன், பைபிளை எடுத்துக்கிட்டு பாட்டு புக்கு எடுத்துட்டு. முதல்ல அவரோட நீ எவ்வளோ நேரம் செலவழிக்கிற? வேதம் சொல்லுகிறது, எலியா எந்த சூழலிலும் தன்னை குறித்து சாட்சி சொல்லுவான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டத்தில் இருந்து தனி, இங்க கூட தான் ஜெபம் நடத்துறோம், அது வேறு. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்டில். சில நேரத்தில் பி ஸ்டில், உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே சொல்லுவார், ஸ்டாண்ட் ஸ்டில், நில்லு, தரிச்சு நில்லு, யுத்தத்தை நான் நடப்பிக்கிறேன். ஒரு அழலையா சொல்லுவோமா பிரதர்? நிறைய பேருங்க நல்லா ஜெபிச்சவங்க உண்டு, இன்னைக்கு அப்படி ஜெப வாழ்க்கை மங்கி போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் நெறிந்த நாணலை முறியாதவர், நான் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நல்ல இயேசு பாருங்களேன். பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களை இதுவும் ஒன்று வாசிடலாமா? மத்தேயு 14வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே ஏரோது யோவான் ஸ்நானனை சிரச்சதம் பண்ணிட்டான், தலையை வெட்டிட்டான். வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. அவருடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை, இயேசுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பைபிளில் வசனம் போட்டிருக்கு, யோவானை எடுத்துட்டு இப்போ துக்கம் எங்கே போய் சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் யார் யாரெல்லாம் கொட்டி தீக்கணுமோ கொட்டி தீர்த்துறது. வேதம் சொல்லுகிறது, யோவானை அடக்கம் பண்ணிட்டு அந்த துக்கத்தை கொண்டு வந்து உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோ, take it to the Lord in prayer. அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கவே இல்லை, தெரியும்ல. யோவான் செத்துட்டான், இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் வந்தாங்க. நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும்? நேராக வந்தாங்க, இயேசுனிடத்தில் அந்த சங்கதியை அறிவித்தார்கள். பிரதர் சிஸ்டர், உங்கள் பாரத்தெல்லாம் கொட்டுறதற்கு ஒரு இடம், தேவனுடைய சமூகம் உண்டு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். கேரி தாத்து நீர் வற்றி போகுது ஆண்டவரே, நாளைக்கு இதுக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா? நான் நினைக்கிறேன், அங்கங்கெல்லாம் ஓடி திரிஞ்சிருக்கவே மாட்டான். என்னை தேவன் இங்கே வைத்திருக்கிறார், நாளைக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். உடல்ல சொல்லுவோமா? காகங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது, காகங்கள் கொண்டு வந்திருக்கு. நிறைய மறந்த வசனங்களை தியானிச்சுட்டு நினைக்க அதுக்கெல்லாம் போக வேண்டாம். காகங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு தெரியும், தேவன் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த காகங்களை வச்சிருக்கிறாருன்னே தெரியாது. அதுக்காக காகத்தையே பார்த்துட்டே இருக்கிறது கூடாது. சொல்ற காகம் எப்போ வரும், அல்லது காகன்னு சொல்கிறது யார் நமக்கு புரியுதில்ல? ஆமாம், இது எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, டப்புன்னு ஆண்டவர் டோரை அடிச்சிருவார். நீ ஏன் காகத்தையே பார்த்துட்டு இருந்த? போ. எழுப்புதலை கொண்டு வரணும். ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் தேவனை சார்ந்து வாழ்கிறவனாக இருக்கணும். ஆமென், ஆமென். நல்லவர், நல்லவர். கவனிங்க. ஏன் பிரதர், அங்கே 100 பேருக்கு கூட பார்த்தீங்கன்னா உபதி அழகாக கொடுத்துட்டு தானே இருக்கிறான். எனக்கு மாத்திரம் ஏன் கேரி தாத்து நீர் அனுபவம்? எனக்கு மாத்திரம் என் ஆண்டவரே சாரிபாத்தில் போய் நானே அட்ரஸ் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் பெரிய பர்பஸ் உன் லைஃப்பில் வச்சுருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு முறையும் எனக்கு நல்லா தெரியும் என்னை தேவன் நடத்தின எல்லா பாதைகள். அடிக்கடி வீட்டில் இருக்கும் பொழுது சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் கஷ்டம் தெரியலல்ல, உங்களெல்லாம் நீங்கள்லாம் கவலைப்படக்கூடாது, நான் தனியாக அழுது நாட்கள் எத்தனையோ உண்டு. நான் வீட்டில் சொல்லுவேன், நாளைக்கு காலையில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பிள்ளைங்க வெளியே நிற்கும். எனக்கு நல்லா தெரியும், இயேசு நல்ல ஒரு நாள் கூட என் பிள்ளைங்க வெளியே நின்னதே கிடையாது. ஒரு வேளையில சொல்லுவோமா, ஒரு நாள் கூட குறைவு வச்சதே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விட சமாதானமான வாழ்க்கை உலகத்தில் இல்லவே இல்லை. கூட சில பேர் உண்டு, அவங்க வீட்டில் பேசும்பொழுது பேசுவாங்களாம், நாம் இந்த பாடுபடுறோமே, அண்ணன் எப்படி தான் அவங்க ஃபேமிலி நடக்குதே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும், எலியாவின் தோன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். எங்கெங்கெல்லாம் கேரி தாத்து நீர் வற்றி போகுதோ அப்பொழுதெல்லாம் புதிய வாசலை திறக்கிறவர், அவரை சார்ந்து வாழ பழகும்படி இந்த பாதையெல்லாம் கர்த்தர் கொண்டு போகிறாரு. அன்னைக்கு 1000 கேள்வி இருந்துச்சு, ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கெல்லாம்
இவ்வளோ போராட்டம் இருக்குமான அன்னைக்கு அப்படி இப்படிலாம் அழுது புலம்புற நாட்கள் உண்டு. அன்னைக்கெல்லாம் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொண்டேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு இடையில சொல்லுவோமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இங்க வேதம் சொல்கிறது, யாக்கோபு சொல்லும் பொழுது சும்மா எல்லாரும் ஜெபம் பண்றாங்கன்னு போடல. வேதம் சொல்கிறது நீதிமான் செய்யும். இது என்ன நீதிமான்? ஒரு தப்புமே செய்ய, அப்படி இல்லை. அது ரொம்ப மறந்துடுங்க. ஜெபம்னு வரும்பொழுது நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இஷ்டம் போல என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வந்து ஜெபம் பண்றேன்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது நீதிமான் செய்கிற வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல், ஆமா, பின்னாளிகளை அடிச்சுக்கோ. நீதிமான் செய்யறது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவரோட ஆக்சஸ் இருந்துகிட்டே இருக்கு, என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும். உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? ஏன் என் ஜெப வாழ்க்கை என்னால் கட்ட முடியல? நம்பர் 1, அவருக்கு எது பிரியமோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியல. நான் ஜெபிக்கிறவனாக இருந்தால் ஒன்று, நான் எந்த ஆண்டவரோட ஐக்கியம் பாராட்டணும், அந்த ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் என்கிற வாஞ்ச நாள் போக 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 அப்படி நமக்குள்ள வந்தே திரும்பாருங்க. நீங்கள் ஜெபிக்க துவங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து தனிப்பட்ட விதத்தில் அவரோட சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லிடுறேன், நான் டெய்லி அவரோட பேசுகிறேன், நான் டெய்லி அவரோட பழகிறேன், என் ஆண்டவர் எப்படி இருப்பாரோ அதே விதமாக மாறணும்னு நான் ஆசைப்படுவேன். பிரதர் மறந்துடாதீங்க, சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் அதனால தான் அவரோடு தனிமையிலே தனிப்பட்ட நேரத்தை நீங்கள் வாழ பழகிக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா, ஹல்லேலூயா, நல்லவர் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆண்டவர் கேட்பாரா? நான் கூட நேற்று 1ஆம் தேதி காலையில் சொல்லும்போது சொன்னேன், பட் அதில் செய்தியில் இருக்காது. ஆகாபு கூட தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரோட நடக்கவே இல்லை. ஆகாபு ஜெபம் பண்ண தான் செஞ்சான், ஆண்டவர் கேட்கலையா? ஆகாபு முடிவு என்னன்னு தெரியும்ல. மனாசே ஜெபம் பண்ண தான் செஞ்சான், தெரியும்ல முடிவு, தெரியும்ல. சில பேர் ரொம்ப ஈஸியாக சொல்றது, சிலுவையில கள்ளம் தொங்கிக்கிட்டு அவன் ஜெபத்தை கேட்டாரு, அவன் சாவ கடந்தான், நீ சாவையா கிடக்குற? ஜெபம் சாகும் பொழுது எஸ்கேப் ஆகிறதுக்கு இல்லை. சிஸ்டர் மறந்துடாதீங்க, ஜெபம் ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி உள்ளனாக வாழும்படி எனக்கு மூச்சு காற்றாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லையா சொல்லுங்க. அதனால ஜெபம் பண்ணி ஆகணும். எலியாவனால மாத்திரம் எப்படி கொண்டு வர முடிஞ்சது? அத்தனை பேர் தேவனுக்குன்னு வாழ்ற ஒரு கூட்டம் இருந்தாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்ந்தவன், ஒவ்வொரு நாளும் இந்த தேவனை சார்ந்து வாழ்றவனுக்கு பாருங்க கீழ்ப்படிதல் எவ்வளோ அழகாக இருக்கும். வாசிங்க 1 ராஜாக்கள் 18:1. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள், 3.5 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் போயிடுச்சு. 3 வருஷம் போச்சு. இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து சொல்றாரு, வாசிங்க 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தானா? இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட வந்து சொல்றாரு, போய் பார்வோனுக்கு உன்னை காண்பி, போய் காரு. மோசையும் 40 வருஷம் ஆண்டவர் பட்னியா போட்டு ஒன்றும் சாவடிக்கல. அஃப்கோர்ஸ் மாமனார் வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் இருந்தான். ஆனால் நீ போய் பார்வோனுக்கு உன்னை காண்பின்னு சொன்ன பிறகு அத்தனை கதை பேசிட்டு இருந்தான் பாருங்க. நான் திக்கு வாய் உள்ளவன், எனக்கு தகுதி கிடையாது, ஆண்டவருக்கே இவனை போயிடா என்னத்தை பண்ணுறது. இந்த எலியை யார் தெரியுமா? பெரிய லாங் கேப் விழுந்துச்சு. அநேக வருஷங்களுக்கு பிறகு, அநேக நாட்களுக்கு பிறகு போய் ஆகாபுக்கு ஒன்று காண்பி, வேதம் சொல்கிறது, நான் உடனே போகிறேன். இன்னும் தேவனோட நடக்கிறவன் பாருங்க, உடனே கீழ்ப்படிதல்னு ஒன்று வந்துடும். ஒரு இல்லை சொல்லுவோமா, உடனே கீழ்ப்படிதல் வந்துடும். அவன் ஒரு நாளும் பயப்படவே மாட்டான். ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக இருந்த ஒபதியா சொன்னான், ஐயோ ஆகாபு என்ன கொண்டு போட்டுருவானே. ஏலியா சொன்னான், வந்துடுறது வரட்டும் பார்த்துடலாமா. பின்னால் எசபேலுக்கு பயந்தான், அது வேற. அதுலேயும் ஒரு பாடம் ஒருத்தர் சொல்லும் பொழுது சொன்னார், பெண்களுக்கு பயப்படாதவர் யார் தான் உண்டு. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவன் எதை சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஒரு இடையில சொல்லுவோமா, ஆமென். அடுத்து கவனிங்க, ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ 18ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்னி இறங்கிச்சு. இங்கே எலியா ரொம்பலாம் ஜெபம் பண்ண மாதிரி தெரில, அப்படி தானே? பாகால் தீர்க்கதரிசிகள் அங்கே 400 + 450 850 பேர் உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி பாகாலே பாகாலே பதிலளினா ஒன்றும் இல்லை. இவர் பக்கத்தில் உட்காந்து அப்படி கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு, கூப்பிடு நல்லா கூப்பிடு, எங்கன்னா தூங்கிட்டு இருப்பான், ட்ராவலிங்கில் இருப்பான், இன்னும் சத்தமாக போடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு டைமே நேராக வந்தான். ஒன்றும் பேசல. ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீர், எனக்கு தெரியும் ஐயா. ஆமாம் நீர் பதில் அளிப்பீர் ஆண்டவரே, நீர் அக்னி இறங்கி வர பண்ணும். தப்புன்னு ஆண்டவர் அக்னியை போட்டார், முடிஞ்சுது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன். இது ஓப்பன் மினிஸ்ட்ரி.
எலியாவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்குது இவனுக்கு. எலியாவுக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. வேலைக்காரனை வச்சு சொல்றான், ஆகாப்ட சொல்லி ரதத்தை பூட்டிட்டு போயிட சொல்லு, எங்கன்னா ரதம் சிக்கிக்க போகுது, பெருமழை வரப்போகுது, ஓட போ சொல்லு. ஏன் இந்த ஆகாபையும் கொஞ்சம் கவனிக்கணும். சில கிறிஸ்தவன் ஆகாப் மாதிரி இருப்பான். இந்த ஆகாப் யார் தெரியுமா? தேவனை அறிந்தவன். நல்ல கவனிங்க, தேவனை அறிந்தவன், பகாலுக்கு விற்று போட்டவன். இப்போ இந்த ஆகாபை நீ போ அப்படின்னா இந்த ஆகாபு என்ன திரும்ப பண்ணியிருந்துருக்கணும்? இவ்வளவு நாள் 3.5 வருஷம் மழை வரல, இப்போ மழை வந்திருக்குது. எலியா, கர்த்தரை விட்டு நான் தூரம் போயிட்டேன்யா, இந்த கர்த்தரத்தில் நான் திரும்புறான்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஆகாப் வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பான். என்ன சொல்லிட்டு வந்திருப்பான்? இன்னைக்கு எப்படியும் எலியாவை ஒரு வழி பண்ணிடுவேன், பகலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் அக்னியை வர பண்ணிடுவாங்க, நம்ம ட்ரீட் வைக்கலாம், எல்லாம் ப்ரிப்பேர்டாக வையின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். எலியாவும் இவனை கூப்பிடல, வா ஸ்தோத்திர கூட்டம் நடத்தும், வா இன்னும் ஆகாப் வா ஸ்தோத்திர கூட்டம் நடத்துவோம், சாட்சி சொல்லு, கூப்பிடலை, தின்னு போ, அப்படிதான் போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. எலியா என்ன சொன்னா? ஆகாப்பிட்ட தீனி மாடு, போ தின்னு போ. விசுவாசிகள் கூட்டத்தில் உண்டு. எத்தனை எழுப்புதல் இருந்தாலும் அதெல்லாம் நடந்துடணும் பிரதர். தேவன் அப்படிப்பட்டவங்களும் கூட ஒதுக்கி வச்சுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் அந்த பட்டியலில் வந்துடவே கூடாது பாருங்க, வந்துடவே கூடாது. இப்போ ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன். நல்ல கவனிங்க, நான் 3.5 வருஷத்திற்கு பிறகு தேசத்தில் நான் மழையை வர பண்ண போறேன்னு தான் தேவன் இவனை அனுப்புனது. இப்போ ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்னி இறக்கும் ஆண்டவரே அவன் சொல்லிட்டான்ல. சொல்லி முடிச்சுட்டு, ஆண்டவரே முடிஞ்சிச்சு என் பிரச்சனை, என்னுடைய ஊழியம் முடிஞ்சுது, நீர் மழையும் பெய்ய பண்ணும் ஆண்டவரேன்னு ரொம்ப சாதாரணமாக போகலை. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை கவனிங்க பிரதர் சிஸ்டர். பிள்ளைக்காக ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், விட்டுறாதீங்க. என் பிஸ்னஸ் விழுந்துச்சு, ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த பிறகு இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியிருக்குது. வானத்திலிருந்து அக்னியை இறக்குவேன்னு சொன்னது தேவன் தனிப்பட்ட விதத்தில் அங்கே கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை, தேவ பிள்ளைகளை தம்மிடத்தில் இழுக்கும்படியான அனுபவம். ஆனால் எலியாவுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. எலியா, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவதற்கு நீ என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முடிக்கும் பொழுது அப்படி தான் முடியுது. வேதம் சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி 41, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, நான் நினைக்கிறேன் அப்படி கர்மேல் பர்வத்தில்னு அப்படி பார்த்துருப்பான். ஐயோ, தேவன் செழிப்பை கட்டளையிட்ட இந்த தேசம், 300 நாளிலே செழிப்பாக இருந்த தேசம், ஒரு பச்சை புல் பூண்டு கூட இல்லாதபடிக்கு இந்த அளவுக்கு காஞ்சி போயிடுச்சு, இதை நான் எப்படி ஆகிலும் திரும்ப கட்டப்படும்படி நான் இதை சீர்படுத்தி தான் தீரணும். நல்ல கவனிங்க, ஜனங்கள்லாம் இப்போ கர்த்தரிடத்தில் திரும்பிட்டாங்க. இப்போ என் கடமை முடிஞ்சிச்சு. நீர் யாரு? தீர்க்கதரிசி. நீர் யாரு? எழுப்புதலின் வீரன். முடிஞ்சுதாங்க, எழுப்புதல் வந்துடுச்சு. நீர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் மற்றதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நீர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதைத்தான் யாக்கோபு சொல்றார். ஆக போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து, ஆமா இதுக்கு முந்தின இன்சிடென்ட்ல நெஞ்ச நிமித்திட்டு நின்னா, வாங்கடா பார்க்கலான்னு. இப்போ தனிப்பட்ட விதத்தில் அந்த ராஜாவுக்கு, ஆகாப் ராஜாவுக்கு முன்னால நெஞ்ச நிமித்திட்டு நின்னவன் ராஜாதி ராஜாவுக்கு முன்னால வேதம் சொல்லுகிறது தன்னுடைய முகம் தரையிலே பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். ஜபத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வரும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரலாம், ஒன்றும் இல்லை. இன்னும் போய் 7 முறை போய் பார், அவிசுவாசம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், எலியாவுக்கு அவிசுவாசம் இல்லை. எலியாவுக்கு நன்கு தெரியும், நன்கு தெரியும், சொன்னவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை வாசிச்சிட்டேன். கவனிங்க, இந்த மரத்தை எத்தனையோ முறை நான் சபையிலும் சொல்லியிருக்கிறேன், திரும்பியும் சொல்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36. இங்கிலீஷ் பைபிள் அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு சில டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது. ஆனால் தமிழில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வசனம்.
36 எல்லாரும் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இல்ல மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், செய்வேன். விட்டுடலாமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக எதை செய்யும்படி, எதை அனுக்கிரகம் செய்யும்படி, நிர்மூலமானதை கட்டும்படி, பாழானதை பயிர் நிலமாக்கும்படி. நீர் தான் சொல்லிட்டீர ஆண்டவரே, நீர் தான் சொல்லிட்டீர செய்வீர். கர்த்தர் 70 வருஷம் கழிச்சு பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவார்ன்றது எரேமியா மூலமா கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். தானியேல் 9 இப்போ வாசிக்க வேண்டாம். அதை அறிந்த பிறகு சொல்லிட்டீரே இல்லை, தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபித்தான். சொன்னீர் ஆண்டவரே, நீர் சொன்னீரே. எத்தனையோ முறை வாக்குத்தத்தங்களை அறிக்கை எடுக்கிறோம். ஏசாயா 54:13 பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மாத்திரமல்ல, என்னுடைய ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அவருடைய தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் அலங்கத்தொற்களை சமாதானமும் அரமனைகளுக்குள்ள சுகம் இருப்பதாக எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னேன் அதை செய்வேன். ஆனாலும் வாசிங்க 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அவங்க விண்ணப்பம் பண்ணணும். மழை வரும்னு சொல்லிட்டீர் ஆண்டவரே. போனா 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 5 முறை, 6 முறை இல்லை, 7வது முறை இல்லை, 8வது முறை தெரியுது. உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது. எலியாவுக்கு தெரியும், ஒரே ஒரு பிடி மாவு, இந்த மாவை வச்சு இத்தனை வருஷம் போஷித்தாரு. கொஞ்சம் போல எண்ணெய், திருப்தியாக சாப்பிட வச்சாரு, குடும்பத்தையே திருப்தியாக சாப்பிட வச்சாரு. உள்ளங்கை அளவு மேகம் போதும், போ, நான் கேட்ட பெருமழை இறைச்சலை என்னுடைய கண்கள் காண செய்வார். ஒரு அலையிலே சொல்லுவோமா அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், சின்ன ஒரு மேகம் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியல, நான் நினைக்கிறேன், நான் நேற்று கற்பனை பண்ணி பார்த்தது. ஒருவேளை எலியா தரையில் பட குனிஞ்சான், திரும்பிட்டு ஆண்டவரேன்னு சொன்னானோ இல்லையோ தெரியல, இந்த கரத்தனுடைய ரிஃப்ளெக்ஷனோ என்னமோ தெரியல. பிரதர், ஒரு நாளும் ஜெபத்தை தேவன் புறம்ப தள்ளவே மாட்டார். அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை சொன்னு நினைக்கிறேன், எனக்கு சபையில் சொன்னால் ஞாபகம் இல்லை. உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் கர்த்தருக்கு எவ்வளோ பிரியம் தெரியுமா? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம். எனக்கு இதை வாசிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுவே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையை தூண்டும் பாருங்க. இதே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசையை அப்படி தூண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரான்னு. இது நம்ம சபையில் வாசிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, திரும்ப சொல்கிறேன், வாசிங்க பார்ப்போம். 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகம் எப்போ பார்த்தாலும் சத்தமாக இருக்கணும். என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த ஆரவாரம், அது பெரும் மழையின் இறைச்சலுடைய ஆரவாரம். அது அவ்வளோ ஆரவாரம் உள்ள பரலோகத்தில் ½ an hour ஆண்டவர் மியூட் பண்ணி வச்சுட்டார். அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டாச்சு. இவன் ஊதக்கூடாது. நடுவில் ஒன்று நடக்குது பாருங்க. 3வது வசனம். வேறொரு தூதன் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும், சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும், உங்க ஜபமும் அதில் இருக்கு, ஏன் ஜபமும் அதில் இருக்கு. எல்லாரும் கரங்களோட சொல்லுவோமா? ஆமென். ஆமா, பரிசுத்த ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது
தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருப்பார், அமைதியார், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே இருந்து என் பிள்ளை அங்கே பார் தனியாக உட்காந்து ஒன்று புலம்பிகிட்டே இருக்குது. யாருக்கு கேட்குதோ இல்லையோ அவன் பண்ணுறாங்க, இருந்து பண்ணுறான். இவ்வளோ ஆரவாரமான துணி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பாடிட்டே இருக்கான். அதெல்லாம் ஓர வை. அதை விட என் பிள்ளை பண்ணுற ஜெபம் எனக்கு அவ்வளோ. எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு உள்ளங்க இளவு மேகம் கூட சில இடத்துல தெரியறதில்லை. நான் சொல்கிறேன், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். ஆமாம், அவர் அதை செய்வார், அவர் அதை செய்வார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தேன், ஆரே டோரே டாக்டர் ஆரே டோரே சொல்லக்கூடிய தேவ மனுஷன். அவர் பையன், அவர் வாலி வயசில் இருந்த பொழுது அவங்க அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ராத்திரி பகன் அவருக்காக ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணாங்க. இவர் வீட்டை விட்டு கிளம்புனார், இஷ்டம் போல வாழணும்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, என் ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. உனக்கு என்னைக்காகிலும் பிரச்சனைன்னு வரும் பொழுது இந்த இயேசு நோக்கி கூப்பிடுன்னு மாத்திரம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆறிட்டோரே போனார், இஷ்டம் போல வாழ்ந்தார், இஷ்டம் போல வாழ்ந்தார், நல்ல பணம் சம்பாதிச்சார். வாழ்க்கையில விரக்தி, வெறுப்பு. இயேசு அந்த வெற்றிடத்தை நிரப்பாதனால வெற்றிடமாவே இருந்துச்சு. ஒரு நாள் கையில துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு வாழ்க்கை முடிச்சுக்கணும்னு உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு. சொன்னாரு, எங்க அம்மா ஆராதிக்கிற தெய்வமே எனக்கு விடுதலையை தார். இனம் புரியாத ஒரு சமாதானம் அந்த மனுஷனுடைய இருதயத்தை ஆட்கொண்டுச்சு. அன்னைக்கு தேவ ஊழியக்காரனாய் மாறினார். அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவண்டையில கொண்டு சேர்த்தார். பிரதர் சிஸ்டர், உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. கைமீறி போயிடுச்சு, உங்களுக்கு எனக்கு தான் கைமீறி போயிடுச்சு. தேவனுடைய கைமீறி ஒன்றும் போகவே இல்லை, போகவே இல்லை, போகாது. என் கைமீறி போயிடுச்சுன்னு தேவன் ஒரு நாளும் சொல்ல போறதே இல்லை. அன்னைக்கு ஆகார் ஒரு முடிவுக்கு வந்துட்டா, பிள்ளை சாப்பிட்றதை நான் பார்க்க மாட்டேன், முடிவு கட்டா சாக போகுது. கேட்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, பதிலே இல்லையே, இல்ல இல்ல, மாறல மாறல மாறல, முடிஞ்சதெல்லாம் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சொன்ன ஒருத்தர் இருக்கிறாரு, அதை பற்றி பிடிக்க தேவையான ஊக்கமான ஜபம், கருத்தான ஜபம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆட்கொள்ளட்டும். பிரதர் சிஸ்டர், உங்களை என்னையும் உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கலாய் விரும்பணும், மாற்றணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இளைப்பாறுதல் தரும் களைத்தோரை இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, அமரன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே அமரன்பை கண்டடைந்தே. தேவ
அடைந்தே தேவ சமூகத்திலே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதம் தான் பிரதர் நல்ல பங்கு. அவருடைய பாதம் தான் நல்ல பங்கு. இன்னைக்கு வாழ்க்கை அர்ப்பணிங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். இன்னைக்கும் அவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் அவர் பாதத்தில் ஊத்த கற்றுக்குங்க. தீர்மானம் எடுங்க. நான் அவர் பாதத்தில் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, மற்ற காரியங்களுக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு. எலியாவுக்கு காகத்தை அனுப்புனீர் ஆண்டவரே, எலியாவுக்கு குறைவில்லாமல் போஷித்தீர் ஆண்டவரே, எலியா ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கு பின்னால் போன ஒரு பாதை இருக்கு, மறந்துடவே கூடாது. அது பின்னால ஒரு ட்ரைனிங் பீரியட் ஒன்று இருந்துச்சு. இந்த ட்ரைனிங் பீரியடுகளை யாரும் போக விரும்புறது இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த பாதையில் கொண்டு தான் போறாரு. அந்த பாதையில் தான் கொண்டு போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம்ல, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நம்மை காண வைப்பார். அவர் செய்வார். நமக்கு ஆண்டவர்கிட்ட முழுவதும் ஒட்டு கொடுங்க. உங்க ஜெபம் பண்ணி சில பேர் அப்படியே நம்பிக்கை இழந்திருக்கலாம். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. பிடிச்சிக்கங்க. பதில் இல்லை இல்லைன்னே வந்துட்டு இருக்குது. அவர் சொன்னது நிறைவேறும். அவர் சொன்னது தான் நிறைவேறும். தேங்க்யூ லோ. கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெற நேரம் ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே, ரத்தத்தினால நீர் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். இன்னைக்கு இந்த ஐக்கியத்தில் நான் பெறேன். இது 24/7 என் லைஃப்ல இருக்க உதவி செய்யும். என் நினைப்பு, என் பேச்சு, வாலிப பிள்ளைங்கெல்லாம் கவனி. இஷ்டம் போல வாழ்றதுக்கு உன்னை ஆண்டவர் சபைகளை கொண்டு வரல, ரட்சிக்கல. உன் ஃபேஸ்புக்கு, உன்னுடைய இன்ஸ்டாகிராமு, நான் பார்க்குற நோழிய கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன்னை அதுக்கு கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலேருந்து வேறு பிரிக்கல. உன்னை வேறு பிரிச்சது வேற ஒரு நோக்கம். ஆமா, நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. எங்க போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும். அவர் 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 உன்னை வலுக்கட்டாமா பிடிச்சி இழுக்கிற அதுக்கு முன்னகுட்டி ஆண்டவருக்குள்ள வந்துடணும். பெற்றோர் கவனிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியில மகிமையுள்ளதாக்குற, மகிழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை விட்டுறாதீங்க, அமர்ந்திருக்க விடாதீங்கன்னு வசனம் சொல்லுது. அன்னைக்கு யாக்கோபு கேட்டான், என் ஆசீர்வதிச்சலோடையும் விட மாட்டேன். ஜெபத்தை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கங்க. தேங்க்யூ லார்ட். அந்த தீர்மானத்தோடு இந்த உடன்படிக்கையில் பங்கு பெறும். நான் இயேசுவோடு இன்னைக்கு நான் அவர் ஒன்னா வரும். அவரோட நேரம் செலவிக்கிறது என்னை முழுவதுமா நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் ரத்தம் நம்ம கழுவட்டும், சுத்திகரிக்க. எல்லாம் வாய் திறந்து கேட்போமா? இயேசுவே, ஜெபம் என்கிற அந்த விசேஷித்த ஒரு பாக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறபடி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர், எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை காணும்படி நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறபடினால எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளில் அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்கிற இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி தேவன் சகல நன்மைகளையும் குறைவில்லாமல் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையின் தயவும் தொடர்ந்து தாங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெபாவியை ஊற்றுவீராக. நெருங்க உறுதியாய் பற்றிக் கொள்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கி ஆதரிக்கிறதை அனுபவிக்க செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒருவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி கிருபையில்
எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற ஜெப ஆவியும் ஊற்றுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான வாழ்த்து சொல்லி கடந்து போவோம்.